வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சிம்பிளான தக்காளி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அது போக பைன் ட்ரீ ஷாப்பில் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மென்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு எலிகண்ட் லுக்கில் நீட்டான கலெக்ஷன்ஸு எப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளான ஒரு தக்காளி பிரியாணி சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசி ஊற போட்டிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் இப்படி நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 7 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் வர்ற அளவுக்கு நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 7 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் வர்ற அளவுக்கு, கல்பாசி கொஞ்சம், பட்டை கொஞ்சம், ஸ்டார் 1, 3 கிராம்பு, மராட்டி முக்கு 2, சோம்பு 1 ஸ்பூனு, பிரிஞ்சி இலை 2. நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். எண்ணெய் பாருங்கள் இந்த அளவு ஊற்றிருக்கேன். இதை தாளிப்பு போட்டுக்கலாம். கிராம்பு மட்டும் வெங்காயம் போட்டோன்னு போடலாம். ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். கிராம்பையும் போட்டுக்கலாம். கிராம்பு கொஞ்சம் எண்ணெயில் போட்ட உடனே தெரிக்கும். அதனால தான் வெங்காயம் போட்டோன்னா நான் கிராம்பு போடுறேன். இந்த பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்குறப்ப, வெங்காயத்தோட எண்ணெயில் வதங்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இந்த தாளிப்பு நம்ம கரெக்டாக நல்லா தாளிச்சு விட்டாவே நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எந்த சமையலுக்குமே தாளிப்பு நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா அந்த டேஸ்ட் இதுவே பாதி கொண்டு வந்துடும். இது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வந்துருச்சு, தக்காளி போட்டுக்கலாம். இதோடைய ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் 1 நிமிஷம் எண்ணெயில் வதங்கினோன்னே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 கிளறிட்டு தண்ணி அளவு வச்சுக்கலாம். இந்த கிளாஸில் 5 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவு அரிசி ஊற போட்டிருந்தேன். உப்பு ஒரு தடவை தான் போட்டது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டு உப்பு காரமும் குடிச்சு பார்த்துட்டு எது பத்தலையோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி போடுறப்ப கரெக்டாக இருக்கும். கொதி வந்துடுச்சு, அரிசி போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக பிரியாணி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பைன் ட்ரீ கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரம், தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் இல்லை, அதனால நான் போடல. நீங்கள் இருந்துச்சுன்னா 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக ஆகிடும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைத்தா வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பைன் ட்ரீ கலெக்ஷன்ஸு என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் 549 மென்ஸ் கலெக்ஷன்ஸு. நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தம்ப்நெயில்லையும் நம்பர் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
என்ன சைஸ் வேணும், என்ன கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உமன்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க, எங்கள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். சஜஷன் சொல்லுங்கள். பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் இம்போர்ட்டட் இந்தியன் கலெக்ஷன்ஸு, நல்ல ஒரு எலிகண்ட் லுக் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.